நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், ஆனால் புறக்கணிக்க முடியாது. முன்பு தமிழக அரசியலில் கலைஞரை பற்றி இப்படி கூறுவார்கள். இப்பொழுது ரஜினியின் அரசியல் பேச்சை இப்படிதான் கூற முடியும். அந்த அளவுக்கு போர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்ற அவரின் பேச்சு எதிர்ப்புகளையும் ஆதரவுகளையும் பெற்றது. நிகழும் முன்பே அவரது அரசியல் வரவை அதிகம் விமர்சிப்பவர்கள் இருவர். ஒருவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட அன்புமணி, இன்னொருவர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆதரிப்பவர்கள் ஏற்கனவே அரசுகளில் அங்கமாயிருந்தவர்கள், பதவிகளை பார்த்தவர்கள். எதிர்ப்பவர்களோ எதிர்காலத்தை நோக்கி நிற்பவர்கள். ஜெயலலிதா விட்டு சென்ற இடத்தை பிரித்து கொள்ள வேண்டும் என்று போராடுபவர்கள். எங்கே ரஜினி இறங்கினால் மக்கள் அவர் பக்கம் ஒதுங்கி விடுவார்களோ என்று பதறுபவர்கள். பல காரணங்களை கூறுகிறார்கள். தமிழரில்லை என்கிறார்கள். யாரோ எழுதி கொடுத்து ரஜினி வாயசைத்த பாடல் அல்ல, அவரே உள்ளத்திலிருந்து உதித்த சொல். என் வாழ்வின் பெரும்பகுதி தமிழகத்தில் வாழ்ந்திருக்கிறேன், உங்கள் அன்பால் என்னை நீங்கள் தமிழராக்கிவிட்டீர்கள் என்கிறார். காவிரி பிரச்சனை வந்தாலும், ஈழப் பிரச்சனை வந்தாலும், ஒகேனக்கல் பிரச்சனை வந்தாலும் தமிழனாக அவர் நடந்திருக்கிறார். தன் குரலை பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு பிரச்சனையின் போதும் தமிழனாய் நடப்பதை விட தமிழனென்று நிரூபிக்க வேண்டிய சங்கடத்துக்கும் அவர் ஆளாகியிருக்கிறார். அவருக்கென அரசியல் தத்துவம் இல்லை என்கிறார்கள். தத்துவங்கள் எல்லாம் பலமுறை தடுமாறியிருக்கின்றன. சந்தர்ப்பங்களுக்கேற்ப சாய்ந்து கொடுத்திருக்கின்றன. ஆளும் கட்சி, ஆண்ட கட்சி, எதிலும் ஊழலில்லா ஒருவரை பார்ப்பது அரிய காட்சி. இந்த நிலையில் அரசியலை வைத்து சம்பாதிக்க நினைத்தால் அருகில் வராதே என்று கூறுகிறார். என்னை வாழ வைத்தவர்கள் நன்றாய் வாழ வேண்டாமா என்று கேட்கிறார். அறிவித்த 1 கோடியை தரவில்லை என்கிறார்கள். நதிநீரை இணைக்க 1 கோடி தருவதாய் அறிவித்தார். அவரால் முடிந்த ஒரு அடியை எடுத்து வைத்தார். அதிகாரம் கொண்ட அரசுகள் எதுவும் செய்யாத போது அரிதாரம் பூசும் நடிகர் என்ன செய்ய முடியும்? நிலையான முடிவெடுப்பவர் இல்லை என்கிறார்கள். முன்னும் பின்னும் நடப்பதை அறியாதவரல்ல ரஜினி. தக்க நேரத்துக்காக காத்திருந்தவர் இப்பொழுது வாய்த்திருந்திருக்கிறார். தமிழகத்தில் நல்ல தலைவர்கள் பலர் இருந்திருந்தாலும் ஒட்டுமொத்த மக்களின் மனதை வெல்ல தலைவர்கள் ஒரு சிலரே. தமிழக அரசியலில் முகங்களின் பங்கு முக்கியமானது. ஒரு நடிகராக எம்ஜிஆருக்கு பின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உள்ளங்களிலும் இடம் பிடித்தவர் ரஜினிகாந்த். ஒரு தலைவராகவும் அதற்கான வாய்ப்பு இருப்பதை காட்டியது 96 தேர்தலில் எதிரொலித்த அவரின் குரல். ஒரு தலைவருக்கு துணையாய் உடன் இருப்பதையே தகுதியாக கொள்ளலாம் என்றால் அந்த தகுதி ரஜினிக்கு இல்லை. நம்பி வர லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருப்பது தகுதி என்றால் அந்த தகுதி ரஜினிக்கு உண்டு. ஒரு தலைவரது அண்ணன் மகளாய் இருப்பது மட்டுமே தகுதி என்றால் அந்த தகுதி ரஜினிக்கு இல்லை. நன்மை செய்வது கடமை என்ற எண்ணம் தகுதி என்றால் அந்த தகுதி ரஜினிக்கு உண்டு. தமிழர் என்பது பிறப்பிலா உணர்விலா என்பதை மக்கள் முடிவு செய்ய வேண்டும். தாங்கள் நம்பப் போவது நடிகரையா வேறு தலைவரையா என்பதையும் மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். இருக்கும் தலைவர்கள் எவரையும் குற்றம் சொல்லவில்லை அவர். ஸ்டாலின், அன்புமணி, திருமா, சீமான் என அனைவரின் பலத்தையும் குறிப்பிட்டார். இந்த அணுகுமுறை அரசியலுக்கு மிக தேவை. களம் காணும் முன்பே கதவுகளை அடைப்பது சரியல்ல. ஜனநாயகத்தில் அரசியலுக்கு வர அனைவருக்கும் உரிமை உண்டு. அப்படி வந்தால் தேவைப்படும் அடிப்படை கட்டமைப்பும் இவரிடம் உண்டு. போர் வரும் வரை காத்திருப்போம் என்கிறார். இதுவரை வந்த போர்களிலெல்லாம் அமைதியையே ஆயுதமாய் ஏந்திய இந்த மன்னன் இனி வரப்போகும் போரில் களம் காணுவாரா? காத்திருப்போம்.